Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge day 4 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து இதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? வாங்க இன்னைக்கு டே vlog பாக்குறதுக்கு முன்னாடி சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதை பாத்திரலாமா? நேற்று வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் லவர்ஸ் எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நம்ம என்னதான் வந்து பாத்தீங்கன்னா புளியோதரை அது இதுன்னு பண்ணாலும் அந்த பெருமாள் கோயில்ல கொடுக்குற புளியோதரை, அப்புறம் முருகன் கோயில்ல கொடுக்குற அந்த சக்கரை பொங்கல், இது எல்லாமே ஒரு அது என்னன்னு தெரியலங்க. சாமி கிட்ட வச்சு கொடுக்குறாங்க. அந்த பச்சை கற்பூரம் லைட்டா ஆட் பண்ணுவாங்க. அது ஒரு டேஸ்ட் தான். ஏன்னா அது அது வந்து கம்மியா கொடுக்கறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் அதிகமா இருந்திருக்கலாமோன்னு தேவைப்படல அந்த மாதிரி. சோ அதனால சொல்லியிருந்தாங்க நிறைய சிஸ்டர், நானும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லாருமே அப்படிதான், பிரசாதம்னாலே ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்லியிருந்தீங்க. 1 monthல எவ்வளவு கேஜி வந்து குறைக்கலாம்னு கேட்டிருந்தீங்க. வந்து 1 monthல வந்து 5 kg 4 to 5 kg கன்சிஸ்டன்டா இருந்தா வந்து ஃபாலோ பண்ணா சூப்பரா குறைக்கலாம். சரிங்களா? மார்னிங்ல இருந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிடுறேன். ஈவினிங் ஆயிட்டா நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பசி வந்துடுது, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எப்படின்னா நீங்க மார்னிங் எல்லாமே பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங்ல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா ப்ரோட்டீன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இடையில நல்லா தண்ணி குடிங்க. கரெக்டா ப்ரோட்டீனை தேர்ந்தெடுத்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். சரிங்களா? அதனாலதான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா சடனா நீங்க ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்து இப்படி மாறி இருக்கீங்க இல்லையா? அது ஏன்னா நம்ம ஒரு கண்ட நேரத்துக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தவங்க திடீர்னு இதுதான் இந்த டைமிங்ல சாப்பிடணுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். போக செட் ஆயிடும். சரிங்களா? எனக்கு வந்து பேபி எனக்கு பிறந்து 3 months ஆகுது சிஸ்டர். நான் ஃபீடிங் மதர். நான் வந்து 89 கிலோ இருக்கேன். நான் வந்து இப்ப எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமாங்க, இப்ப வந்து நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஹெல்தியா சாப்பிட்றோம். ஸோ உங்களுக்கு ஃபீடிங் மதரா இருக்கீங்க, உங்களுக்கு அதிகமா பசிக்குதுன்ற பட்சத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளை சோறை வந்து அதிகமா போட்டு சாப்பிடக்கூடாது. சரிங்களா? நான் சொல்ற மாதிரி இப்போ நாங்க ஃபாலோ பண்றோம்ல மில்லட் ரைஸ், இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டு காய்கறிகள், பழங்கள், இது எல்லாமே முட்டை, பயிர் வகைகள் இதெல்லாம் எடுத்து ஹெல்தியா சாப்பிடும்போது உங்க குழந்தைக்கும் சத்தான பால் போகும், உங்களுக்கும் வந்து வெயிட் லாஸ் அந்த தேவையற்ற கொழுப்புகள் வந்து சூப்பரா கரையும். ஸோ அதுதான் வந்து மேட்ரு. இது வந்து என்னன்னா ஒரு 4 இட்லி இப்ப சாப்பிடுறீங்க அப்படின்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது வந்து ஒரு 3 இட்லியா ஆக்கிட்டோ இல்ல ஒரு 2 இட்லியா ஆக்கிட்டோ ஒரு 2 அவிச்ச முட்டை வச்சு சாப்பிடுறது அந்த மாதிரி. இல்லைன்னா வந்து ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுறது. ஒரு 8 மணிக்கு 2 இட்லி அப்படின்னா 10 மணிக்கு ஒரு 2 இட்லி அந்த மாதிரி. இந்த டயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹெவியா சாப்பிடக்கூடாது. அந்த தொப்பை விழுகிறதுக்கு மெயின் ரீசன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கும் அதுதான் ஃபேஸ் ஆச்சு. ஸோ அதனாலதான் சொல்றேன். நம்ம நினைக்கிற சோறு வந்து அதிகமா சாப்பிட்டா ஃபில்லிங் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. காய்கறிகள் நிறைய ஃபில் பண்ணிக்கோங்க. ரைஸ் கொஞ்சமா வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரை மில்லட்ஸ் எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சா அதையும் வந்து செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க செஞ்சு சாப்பிட்றீங்கனாலும் ஸோ அந்த மாதிரி வந்து மாத்தினீங்கன்னா சூப்பரா குறைக்கலாம். சரிங்களா? பெஸ்ட் டைம்ங்க ஃபீட் பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட் டைம். ஏன்னா குழந்தைக்கு பாதி கலோரிஸ் போகும் பால் வழியா. ஸோ அப்படிங்கும்போது பெஸ்ட் டைம். கரெக்டா ஹெல்தியா சாப்பிடணும். சரிங்களா? மார்னிங் 11 மணிக்கு அப்லோட் பண்ணுங்கக்கா, உங்களுக்கும் வேலை இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா எனக்கு நான் வந்து நைட் எடிட்டிங் எல்லாம் முடிச்சிருவேங்க. அந்த காலையில அந்த ஒர்க் பிஸியில கொஞ்சம் மறந்துட்டு லேட்டா அப்லோட் பண்றேன். ஸோ அதுதான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட குழந்தைங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோட பையன் பேரு, பெரிய பையன் பேர் வந்து கவன் சங்கர், சின்ன பையன் பேரு தருண் சங்கர். கவன் தருண் மட்டும் தான் சூஸ் பண்ணோம். சங்கர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாமனார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பேரு வந்து சடையாண்டி. அது வந்து சிவனோட பேர் இல்லையா. சோ சிவன் பேர்லயே வர மாதிரி சங்கர்ன்றத வந்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபேமிலி நேம் மாதிரி ஆக்கியாச்சு. கவன் சங்கர், தருண் சங்கர். என்னோட கொழுந்தனோட பையனுக்குமே ரியான் சங்கர்னு அதுவுமே நாங்க தான் வந்து டிசைட் பண்ணி வச்சோம். சோ இந்த மாதிரி அந்த இதுதான் எங்க பசங்க பேர். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
எனக்கு வந்து ரெண்டுமே சி செக்ஷன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்குமே ரெண்டுமே சி செக்ஷன் தான். சி செக்ஷன் ஆனிச்சுன்னா வந்து வெயிட் ஏறும், குறைக்க முடியாது. தைராய்டு வந்துச்சுன்னா வெயிட் ஏறும், குறைக்க முடியாது. அப்படியா? அப்படி கிடையவே கிடையாது. இது ரெண்டு பிரச்சனையுமே எனக்கு வந்து இருந்தது. சோ அதனாலதான் நான் சொல்றேன், உங்களால முடியும். சரிங்களா? சோ தொடர்ந்து பண்ணுங்க, சீக்கிரமா குறைச்சிடலாம். ஓகே. ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டயட் பிளான் அவங்க சாப்பிட்டதை வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுல என்ன சேஞ்சஸ் பண்ணலான்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோள தோசை, அது கூட கோகோனட் சட்னி எடுத்துக்கிட்டதா சொல்லியிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் சரி, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துட்டீங்க. கோகோனட் சட்னியில நம்ம பொட்டுக்கல்ல எல்லாம் சேர்த்துதான் அரைப்போம். சோளத்துல எல்லாத்துலயுமே வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரோட்டீனுக்கு ஓகே, ஃபைபர் ப்ரோட்டீன் ஃபைபருக்கு ஓகே. மதியம் வந்து எடுத்துறது இப்ப உப்புமா, ரவை உப்புமாவும் அது கூட வந்து வெண்பூசணி கூட்டு வந்து எடுத்துருக்கதா சொன்னாங்க. அந்த கூட்டுலயுமே பருப்பு வகை இருக்கு. இருந்தாலும் ஒரு முட்டையோ ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம் நீங்க வேணும்னா. சோ அதான் ஈவினிங் ஸ்நாக்ஸா சீதாப்பழம் வந்து சாப்பிட்டதாவும், நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் ஆனியன் சட்னியும் சாப்பிட்டதா இருந்தது. சோ முடிஞ்ச வரைக்கும் 2 வேளையாவது புரோட்டீன்ஸ் வந்து அதிகமா இன்டேக் பண்றதுக்கு பாருங்க. சோ அதை தான் வந்து மென்ஷன் பண்றேன். சரிங்களா? சோ அதுக்காக தான். சோ பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஹோம் ஃபுட்லயே வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலான்ட்டு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கு சிஸ்டர் உங்களோட வீடியோ பார்த்து அப்படின்னு சொன்னீங்க. நாங்க ஒரு சிஸ்டர், நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் உங்களோட வீடியோஸ் ஐடியாஸ் எடுத்து. நான் என்னன்னா அந்த நட்ஸுக்கு எல்லாம் பதிலா வேர்க்கடலை வந்து எடுத்துப்பேன். கண்டிப்பா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, உண்மைதான் அது. நட்ஸ் வந்து நான் நிறைய காமிக்க மாட்டேன், பாத்துருக்கீங்களா? நான் நட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கம்பல்சரி எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? வேர்க்கடலை எல்லாமே வந்து அளவா எடுத்துக்கணும், அதுதான். சரிங்களா? இப்போ நீங்க வேர்க்கடலை ஒரு சிஸ்டர் எல்லாம் கொடுத்தாங்க, கேட்டிருந்தாங்க நைட் டின்னருக்கு வந்து வேர்க்கடலை சாலட் வந்து சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். இவ்வளவு வேர்க்கடலை எடுத்துக்கிறீங்க, அதுல வந்து வெள்ளரிக்காவை கட் பண்ணி போடுறது, கேரட்டை துருவி போடுறது, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து குடமிளகா கூட போடலாம். சரிங்களா? அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சாட் மாதிரி பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம். நைட் டின்னர் முடிஞ்சு அதே மாதிரி காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதையே வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம். சோ நைட் டின்னர் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். சோ இதுதான். சரிங்களா? அதுக்காக நட்ஸ் வந்து கம்பல்சரி சாப்பிடணும் கிடையாது. உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க வந்து சாப்பிடலாம். அது போக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. சோ அதனால கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட வந்து டயட் சார்ட் வந்து கேட்டீங்க இல்லையா? இப்ப நான் ஒரு டயட் சார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கு. ஒரு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு இதுல சொன்னேன், கொடுக்க மாட்டேன். கொடுக்குறேன் அப்படின்னாலுமே சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து சூட் ஆகும். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில ஃபுட் வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு சில உடம்பு வேற மாதிரி இருக்கும். சோ இந்த சேஞ்சஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். சோ நம்ம கொடுக்கறதே நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணி வந்து இது பண்ண முடியாது. நீங்க ஹெல்தியா சாப்பிடும் போதே உங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இன்னைக்கு வந்து கிருத்தியா அக்கா வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து பேசி சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான் அது. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியா சாப்பிடுறோம். அத வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னில வரும்போதே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது சாப்பிட்டா நமக்கு வெயிட் கெயின் ஆகுது, இது சாப்பிட்டா இறங்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு பாடி கண்டிஷனல் வந்து வேற வேற. அதுக்காக தான் இதை வந்து மென்ஷன் பண்றேன். ஹெல்தியான லைஃப் ஸ்டைல நிறைய ஃபுட் ஐடியாஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே ஹோம் ஃபுட்லயே நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். அதுதான் வந்து நம்மளோடது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சியா நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு நிறைய விஷயங்கள்ல என்ன தெரியுமா, நம்ம வீட்டுக்கு ஒண்ணு பண்ணிட்டு நமக்கு ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒண்ணு எடுத்து பண்ணணுமா, லைட்டா பண்ணிக்கலாம். மேக்சிமம் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ல ஒரு ரெசிபியே மாத்தி நம்ம வந்து வேற இன்னொன்னு நமக்காக எக்ஸ்ட்ரா பண்ணணும்னா நம்ம ஒரு 4 நாள் கூட ஃபாலோ பண்ண மாட்டோம், விட்டுருவோம். ஒரு இரிட்டேட் ஆகும். என்னடா அது வீட்டு வேலையும் பார்த்து இது நமக்காகவும் இன்னொரு விஷயம் செய்யற மாதிரி ரொம்ப ஒரு ஒரு எஃபர்ட் எடுத்து செய்யற மாதிரி இருக்குது. சோ அதனால ஹோம் ரிலேட்டட்ல எப்படிலாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி போலான்றதுதான் வெயிட் லாஸ் வந்து கன்சிஸ்டன்டாவும் பண்ண முடியும். உங்களுக்கும் அது ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்மளோட சேனல். நிறைய சேனல்ஸ்ல நிறைய ரெசிபிஸ் எல்லாம் வரலாம். நானுமே நிறைய ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும். அது போக இந்த நிறைய விஷயங்கள் வந்து ஹோம் ஃபுட்ஸ்லயே நம்ம வந்து மதிய வைக்கிற பொரியல் வச்சுலாம் நான் வந்து எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா,
உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. ஐயோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து பண்ற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஒரு 2 days ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 4 நாள் விட்டுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து சொல்றேன். ஏன்னா எல்லா லேடிஸ்க்கும் சேம் மைண்ட் செட் இருக்கும். சோ என்னடா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதே அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அதனாலதான் சொல்றேன் சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப ஃபேன்சியா நான் தான் காட்டவே மாட்டேன் சரிங்களா. பேபிக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட்க்கு போறேன்க்கா, என்னை வந்து விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர், நல்ல விஷயமா இருக்கும் சிஸ்டர், நீங்க கவலையே படாதீங்க. அதுதான் எப்பவுமே சொல்றது, நீங்க எல்லாருமே உங்களோட பிளெஸிங்ஸ் கொடுங்க. கடவுள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கணும். கடவுள் அதெல்லாம் நீங்க எதுவுமே இது பண்ணாதீங்க, ஹாப்பியா இருப்பீங்க சரிங்களா. சோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுங்க. நம்ம எல்லாருமே இப்போ ஒரு சிஸ்டர் இதுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல அனுப்பியிருந்தாங்க, ஒரு வேண்டுதல் நமக்காக வைக்கிறத விட அடுத்தவங்களுக்காக வைக்கும் போது அது நிறைவேறும்ன்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இப்ப நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். இவ்வளோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்காக வேண்டிப்பாங்க. சோ நீங்க கவலையே படாதீங்க சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் நடக்க போகுது. சோ அதுதான் சந்தோஷம் தான் இனிமே உங்க லைஃப்ல சரிங்களா. அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, பொரி அது கூட வந்து கடலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன், கேரட், கேப்சிகம், கேபேஜ் அதெல்லாம் சேர்த்து, தக்காளி இதெல்லாமே சேர்த்து ஒரு சாட் மாதிரி பண்ணி சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். இப்ப இந்த எண்ணெயில போட்டு பொரிக்காத பொரி சரிங்களா, அது வந்து அந்த பொரி நார்மல் பொரியுமே கொஞ்சமா எடுத்துட்டு இந்த ஏதாவது ஒரு பயர் வகையில பாயில் பண்ணி போடுறது, இல்லைன்னா வறுத்த கடலையை போடுறது, அதுல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அந்த வெஜிடபிள்ஸ் கேரட், கேப்சிகம், முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டு அது ஒரு சலாட் சாட் மாதிரி சாப்பிடலாம். கண்டிப்பா சாப்பிடலாம், பெப்பர் சால்ட் போட்டு சூப்பரா இருக்கும். சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க, சாப்பிடலாம் சிஸ்டர். தைராய்டு வந்து எனக்கு இருக்கு சிஸ்டர். ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ்ல வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன், இன்னும் நான் வந்து குறைக்கணும். ஆனா எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தைராய்டுமே நல்லா இருக்கு, அப்படி இறங்கி சரியா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்படிதான் சிஸ்டர் இருக்கும். அந்த அடிமட்ட கொழுப்புகள் குறையறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ முடிந்த முயற்சியை போடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, ஹெல்தியா சாப்பிடுங்க சரிங்களா. டெய்லி வெண்பூசணி ஜூஸ் வந்து டெய்லி வெண்பூசணி ஜூஸ், அப்புறம் சுரக்காய் ஜூஸ், ஆம்லா ஜூஸ், மோர், இந்த மாதிரி ஒண்ணு மாத்தி மாத்தி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம் சிஸ்டர். ஒரே இதுதான் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்ப இந்த மாதிரி வெண்பூசணி ஜூஸ், அப்புறம் வந்து சுரக்காய் ஜூஸ், ஆம்லா ஜூஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, சளி பிடிக்கும் நிறைய பேருக்கு. அது நிறைய பேருக்கு அது வந்து அந்த பிரச்சனை இருக்குது. சோ அதனாலதான் நான் வந்து சொல்றேன், நீங்க வீக்லி ட்வைஸ் கூட எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது நீங்க வந்து மாத்தி மாத்தி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ராகி கூழுல வந்து பாத்தீங்கன்னா சாதம் வடிச்ச தண்ணி வந்து ஆட் பண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ராகி கூழ்ல நீங்க கொஞ்சம் தயிர் கொஞ்சமா ஆட் பண்ணி கூட கரைச்சு குடிச்சிருங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. சாதம் வடிச்ச தண்ணி வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க சரிங்களா. ஓட்ஸ் மில்க்ல ஓட்ஸ வந்து மில்க்ல வந்து ஊற வச்சு சாப்பிடலாமா? கண்டிப்பா மில்க் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு இல்லையா. நீங்க ஓட்ஸ் வந்து வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை கிரேப்ஸ், டேட்ஸ் இதெல்லாம் போட்டு சும்மா ஒரு ஸ்வீட்காக நீங்க ஒரு கிரேவிங்ஸ்க்கு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா. கொஞ்சம் சூடா ஒரு தண்ணி ஊத்திட்டு அதுல ஓட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓட்ஸ் கிண்டுறோம்ல, அது கொஞ்சம் கஞ்சி மாதிரி கூட இல்லைன்னா கெட்டியா கூட கிண்டிட்டு அதுல வந்து ட்ரை கிரேப்ஸும் நம்ம வந்து பேரிச்சம்பழத்தையும் குட்டி குட்டியா பிச்சு போட்டுட்டு ஒவ்வொரு பைட்லயும் அது வரும்போது சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட் அந்த கிரேவிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவன் ஸ்கூல் டைம் என்னன்னு கேட்டிருந்தீங்க. 7:30 மணி டு 2 மணி வரைக்கும் ஸ்கூல் டைம். முன்னாடி 7:30 மணில இருந்து 12 மணி வரையும் இருந்தது. இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 7:30 டு 2 o'clock. இது எல்லா பிள்ளைங்களுக்குமே வரும். 7:45 அங்க இருக்கணும். 45 அது 8 o'clock வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி, 7:45 அங்க அசம்பிள் ஆகணும் அந்த மாதிரி சரிங்களா. இங்க பெரும்பாலும் எல்லா ஸ்கூலுக்குமே இதான் டைமிங்க. 2 மணிக்கு ஸ்கூல் வந்து முடிஞ்சிடும். காலைல ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்மலாம் ஸ்கூலுக்கு போயில 9:30 மணிக்கு போவோம். 9:30 மணி ஸ்கூலுக்கு 4:30க்கு வந்து 4:20 அந்த மாதிரி 4:10 அந்த மாதிரி முடியும். இங்க வந்து ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி வந்து முடிச்சிருவாங்க சீக்கிரமாவே.
டின்னருக்கு பீனட் சலாட் எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்களா? நான் சலாடுக்கு சொன்னேன் இல்லையா, சாலடுக்கு. சோ அதே மாதிரி நம்ம வந்து வேர்க்கடலையா அவிச்சு பண்ணலாம், இல்லைன்னா கொண்டைக்கடலையா அவிச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம அப்படியும் சாப்பிடலாம். அது பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கலாம், டின்னராவும் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ். இல்ல பிளைனா கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். பப்பாயா வந்து ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துக்கும் போது எவ்வளவு எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி கேட்டீங்க. பப்பாயா எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்நாக்கா எடுத்துக்கிறீங்கன்னா கம்மியா எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு ஸ்லைஸ் மாங்காய், ஒரு ஸ்லைஸ் ஜாக் ஃப்ரூட், சாரி மாம்பழம் ஒரு பீஸும் பலாப்பழம் ஒரு பீஸும் வந்து எடுத்துக்கலாமா, ஸ்வீட் கிரேவிங்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஒரு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி அப்பப்போ அந்த சீசன் போயிடுச்சுன்னா வராது. ஸோ அதனால ஒரு பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்த கஞ்சி மிக்ஸ் அந்த ரெசிபி சொல்லுங்கன்ட்டு டெல்லி தமிழச்சி கருப்பு உளுந்தங்கஞ்சி ரெசிபின்னு போட்டாலே ஷார்ட்ஸ்ல வரும், பாருங்க சிஸ்டர். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேட்ச் நான் ரெடி பண்ணும்போது தான் நீ வந்து சொல்ல முடியும். அதுக்காக மரவள்ளி கிழங்கு சாப்பிடலாமா? வெயிட் லாஸ்க்கு சாப்பிடலாம். மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே சாப்பிடலாம். எல்லாமே வந்து ஹெல்தியான விஷயங்கள் எல்லாமே சாப்பிடலாம். எல்லாமே அளவா எடுத்துக்கணும், 1-2 பீஸ் அவ்வளவுதான். சரிங்களா? மரவள்ளி கிழங்குலாம் நம்ம வந்து கேரளால உள்ளவங்க அவிச்சிட்டு குழம்போட சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி கூட நம்ம வந்து மதியத்துக்கு ஒரு போர்ஷனா எடுத்துக்கலாம். இப்போ மில்லட் ரைஸ் எல்லாம் எடுக்கிறோம்ல, இல்ல ரவை களியோ இல்ல ஓட்ஸ் களியோ எடுக்கிறோம்ல, ஒரு சப்பாத்தி எடுக்கிறோம்னா அதுக்கு பதில் அந்த மரவள்ளி கிழங்கு அவிச்சிட்டு நம்ம கேரளா சைடு சும்மா சாப்பிடுவாங்க, குழம்போடு சாப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி சாப்பிடலாம். தைராய்டுக்கு வந்து கருப்பு கவனி கஞ்சி குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. தைராய்டுக்கு வந்து கருப்பு கவனி கஞ்சி எல்லாம் குடிக்கலாங்க. தைராய்டுக்கு சாப்பிடக்கூடாதது என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், ப்ரொக்கோலி, அப்புறம் அந்த சோயாபீன் சொல்ற அந்த இது இருக்கு இல்லையா, சோயா சங்க்ஸ், மீன் மேக்கரு, அப்புறம் வந்து மீன் மேக்கர் அந்த சோயாலே பண்ணக்கூடிய இந்த டோஃபுன்னு சொல்றது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? அதான். அதுக்கப்புறம் தைராய்டுக்கு வந்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா மல்லி ஒரு ஸ்பூன் ஊற வச்சிருங்க தண்ணியில, அந்த தண்ணியை காலையில குடிங்க, ரொம்ப நல்லது. இல்லாட்டினா மல்லியும் மிளகையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அதை காலைல சுடுதண்ணியில எம்டி ஸ்டமக்ல குடிங்க. உங்களுக்கு தைராய்டுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? வெயிட் லாஸ்ல இருக்கிறப்போ பீரியட்ஸ் வந்து தள்ளி போகுமான்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அப்படி கிடையாது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே இந்த ஹெல்தியான வெயிட் லாஸ் பண்ணி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹெல்தியா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்றோம். சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். உங்களுக்கு நீங்க அப்ப சொல்லியிருந்தீங்க ஒரு 2 days தள்ளி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும். 2 days முன்ன வர்றது, 2 days பின்ன வர்றது, இது வந்து நேச்சுரல் சிஸ்டர். ஒரு 1.5 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி வராம அந்த மாதிரி டிலே ஆனாதான் அது வந்து ப்ராப்ளமே. சரிங்களா? இது வந்து பிரச்சனையே கிடையாது. ஓகே, நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன் சிஸ்டர், நான் இப்போ வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுதான் அளவா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிட்டு மெயின்டைன் பண்றது. ஆல்ரெடி அதுக்குமே நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், பாருங்க. சரிங்களா? சர்ச் பண்ணி பாருங்க. டெல்லி தமிழச்சி வெயிட் மெயின்டைனிங் வீடியோன்னு போட்டாலே வரும். சரிங்களா? அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அளவா சாப்பிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். வெயிட் மெயின்டைனிங்கா இருக்கட்டும், வெயிட் லாஸா இருக்கட்டும், வாக்கிங் வந்து பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான். சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து 59.45 இருக்கு. சூப்பர் சூப்பர் இல்லையா? அதுக்கப்புறமா வந்து எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு நல்லா ஜீரகத்தை தான் கொதிக்க வைக்கிறேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்தே வந்து கொதிக்க வச்சுட்டு அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து குடிச்சிட வேண்டியதான் வெது வெதுன்னு. ஸோ அதுதான் காலைல எம்டி ஸ்டமக்கில். அதுக்கப்புறமா வந்து தம்பிக்கு வந்து ஆட்டா நூடுல்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன், பத்தாஞ்சலியில் இந்த ஆட்டா நூடுல்ஸு. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து சிம்பிளாக கிண்டி கொடுத்துடலான்ட்டு அதை அப்படியே நல்லா நொறுக்கி போட்டு அதில் கொடுத்துருக்க மசாலா தண்ணி போட்டு வேக வச்சுக்க வேண்டியதான். பாலும் ஒரு சைடு வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அந்த ஆட்டா நூடுல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட கொஞ்சம் வேர்க்கடலையும் வச்சு பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்து ஹஸ்பண்ட் வந்து கிளப்பி விட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டே இருந்தது, ஆட்டோக்கார பையா வர சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். அதுக்கப்புறம் சரி எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு பண்ணோம்ல, அதுக்கு வந்து அவல் தான் எடுத்துக்கிறேன். அவல் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சிகப்பவல் கிடச்சா யூஸ் பண்ணுங்க, இன்னும் நல்லா பெஸ்ட் தான். சரிங்களா? ஸோ அவல் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பொழு பொழுன்னு ரெடி ஆகிடும்.
ஸோ அதுக்குள்ள வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலான்ட்டு கட் பண்ணிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு அது கூட வந்து கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. இது வந்து அவல் உப்புமா தான் வந்து இப்போ செய்ய போறோம். அது கூட வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு, அதுக்கப்புறம் இந்த கொடை மிளகா இதெல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன். வேற ஏதாவது பச்சை பட்டாணி இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? நான் எல்லாருக்குமே வந்து சேர்த்து செய்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்களேன், சூப்பராக நம்மளோட அவல் வந்து நல்லா ஊட்டி நல்லா புழு புழுன்னு ரெடி ஆயிடுச்சா. அதை வந்து இந்த சைடு நல்லா வதங்கினதுல வந்து போட்டு நம்ம வந்து கிளறி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி ஆட் பண்ணியிருக்கனால வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை தக்காளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு லெமன் மட்டும் போடுறதாலும் போட்டுக்கலாம். எனக்கு ரெண்டுமே தேவைப்படுறதுனால போட்டுட்டேன். சரிங்களா? அவ்வளோதான். உப்பு தேவைன்னா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அப்படியே சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து போட்டுக்கிறேன் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும். அம்மா ஹஸ்பண்ட்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரெட் டோஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு அம்மாச்சிக்கு அவல் உப்புமா அப்புறம் காஃபியெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து அவல் உப்புமா எடுத்து அது கொஞ்சம் நேற்று வருத்தம்ல ப்ளைனாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வருத்தம்ல வேர்க்கடலை அதை கொஞ்சம் தூவிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். எண்ணெயிலே வந்து வேர்க்கடலையை வறுக்கிறத விட இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு ஃபேட் லெவல் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீனும் நல்லா கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வேர்க்கடலை கொஞ்சம் அவங்களுக்கும் போட்டு குடிக்க சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டு இதெல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. நல்லா ரெயின் கோட்லாம் போட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா நல்ல மழை. கையோட அப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படியே. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போல் 11 மணி போல் அம்மாச்சிக்கு வந்து பால் வந்து காய்ச்சி டீ காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ காஃபி போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு 2 ப்ளம்ஸ் பழம் வந்து சாப்பிட்றேன் நான். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து இனிப்பும் லைட்டாக வந்து எப்படியாவது பிடிக்கும் இந்த பழம். ஸோ இது வந்து சின்ன பிள்ளையாவது ஒரு மெமரிஸ் இருக்குது. இந்த பழம் நல்லா சூப்பராக இருந்தது. சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசியை ஊற வச்சிடலான்ட்டு அரிசியை ஊற வச்சிட்டேன் அவங்களுக்கு உலைக்காக. அதுக்கப்புறம் சரி மிஷின்லேயும் துணியை போட்டுடலாம் அப்படின்ட்டு அதையும் போட்டுட்டு வந்தேன். ஏன்னா காலையிலேருந்தே மானம் வந்து மழை வருது, அப்புறம் அப்படியே கம்முன்னு கிடக்குது, இந்த மாதிரியே தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சேர்த்து வச்சோம்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுட்டு ரூம்குள்ளேயாவது காய போடலான்னு போட்டு விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க அதுல எவ்வளவு இருட்டா இருக்குன்னு பாருங்க. பாலக்கீரை நேற்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மழை நேரத்துல இது வேறங்க ஆயிரத்துக்குள்ள அப்படியே கஷ்டப்பட்டு 5 கிளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா குக்கர்ல அரிசி ஊற வச்சிருந்தாலும் அதையும் வந்து அடுப்புல வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாம் வந்து கை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாலக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கடையில் தான் வந்து பண்ண சரிங்களா. அது வந்து வெங்காயம், அது கூட வந்து பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிற வேண்டியது தான். சிம்பிள் கடையிலுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து குக்கரும் வந்து விசில் போக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன் கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்களேன், சூப்பராக. ஸோ இதை அப்படியே வந்து ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கணும். சரிங்களா? இல்லைன்னா கடையணும். ஸோ அதுக்கு தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சரி மீன் மேக்கர் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து ஜோயா சங்க்ஸ் இந்த மீன் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சரி இங்கிட்டு வந்து அங்கிட்டு ஆற வச்சுட்டு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீரை நல்லா ஆறிடுச்சு. அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலான்ட்டு அரைச்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு சீரகம் வரமிளகா எல்லாம் போட்டு தாளித்து அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கீரை பேஸ்ட்டை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான கீரை கடையில் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் மீன் மேக்கர் அந்த சோயா சங்க்ஸ் இந்த தண்ணியில் வேக போட்டு வச்சோல அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு கடாயில் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வந்து சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அந்த தந்தூரி மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து கொஞ்சம் மிளகு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா பாருங்களேன் ஒரு 1/4 டீஸ்பூன் பாருங்களேன் எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறேன்னு அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப கம்மியாக எண்ணெய் சேர்க்கணும். சரிங்களா? அப்புறம் கொஞ்சமா தண்ணி வந்து சேர்க்கணும் அடிப்பிக்காமல் இருக்கிறதுக்காக. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். மீன் மேக்கர் பிரட்டல் மாதிரி
மீன் மேக்கர் அதாவது சோயா சங்க்ஸ்ல வந்து நிறைய ப்ரோட்டீன் வந்து இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் சோறு ஓப்பன் பண்ணா சூப்பரா வந்து பொல பொலன்னு ரெடி ஆயிடுச்சா. அம்மாச்சிக்கு இந்த கீரை கடையல் சாதம் ஊறுகாய் மட்டும் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மீன் மேக்கர் அந்த இதெல்லாம் அவ்வளவா பிடிக்காது. ஸோ அதனாலதான் இந்த ஊறுகாய் அந்த கீரை கடையிலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதம் அந்த சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா மீன் மேக்கர் வச்சு கீரை வச்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு வந்து ஓட்ஸ் வந்து கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் காண்கிறது தான் சாப்பிடணும்னு கிடையாது. நிறைய ஆப்ஷன்ஸ் மில்லட்ஸ் வகைகள் ரவகளி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓட்ஸ் நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டேன். சும்மா ஒரு இது மாதிரி தான் அவ்வளவுதான். தண்ணியில ஓட்ஸ் போட்டு கிண்டி எடுத்துக்கிறேன். அதுல வந்து நிறைய கீரை கடையில அதுக்கப்புறம் அந்த சோயா சங்க்ஸ் நிறைய எடுத்திருக்கேன். சின்ன துண்டு சக்கரவள்ளி கிழங்கு வந்து அவிச்சு அமைச்சு கொடுத்தாங்க. அதை சூப்பரா சாப்பிட்டுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். அப்புறமா வந்து பார்த்தா சரி பாப்கார்ன் அதாவது சரி பாப்கார்னுங்கிறேன் கார்ன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்டு. அதை வந்து சரி தோடோட இப்படி வேக வச்சோம்னா வச்சுக்கோங்களேன் சூப்பரா இருக்கும். ஸோ அதை வந்து வேக வச்சுக்கலான்ட்டு வேக வச்சுட்டு தம்பி டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அதுக்கு வீடியோ எடிங்கும் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அவனையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சரி இங்க வந்து நல்லா வெந்துருச்சா இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அப்படின்ட்டு மூடி வச்சுட்டேன். நான் ஒரு பெரிய துண்டு சோளக்கருது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்நாக்காக வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் காஃபி போட்டு அவங்களுக்கு வந்து கேக் வந்து வாங்கி பட்டர் கேக்கு. ஸோ அதையும் வந்து கட் பண்ணி வச்சு சோளக்கருதெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன். அவன் டியூஷன்லேருந்து வந்ததும் தூங்கிட்டான். இந்த பிரியான்ஷி பாப்பா அதுக்கப்புறம் வந்தாங்க. தருண் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு அப்புறமா வந்து அவனும் எந்திரிச்சான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி தாங்க நான் வந்து போல தண்ணி கருப்பு கஞ்சி பவுடர் சேர்த்து நல்லா உப்பு போட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான். அதில் தயிர் போட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு டின்னர் வந்து எனக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிர் வந்து ஆட் பண்ணலாட்டாலும் பரவாயில்ல, ப்ளைன் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இப்படியும் குடிக்கலாம். அப்புறம் அவங்க எல்லாருக்குமே டின்னர் வந்து கொடுத்தாச்சு. கீரை கடையில் இருந்துச்சுங்க. அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு முடிச்சாச்சு டின்னரு. அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. இன்ஸ்டா லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you.